ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சோயா பெப்பர் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 2 பட்டை, 4-5 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மல்லி விதை, இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், 2 வெங்காயம், இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தக்காளி, தேவைக்கேற்ப சால்ட், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள். இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நான் ஆல்ரெடி சோயாவை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருக்கேன். இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி. இது மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இப்போ ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 6-7 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சுக்கா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.